ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கிளம்பி சமைச்செல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில். ஸோ அங்கே போயிட்டு வந்தோம். ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வெளியில் வந்து பேக்யார்டில் நமக்கு வந்து அந்த தோசை கிரிடில் இருக்குல்ல, அதை வச்சு இன்றைக்கி ஒரு குட்டியாக தோசை பார்ட்டி மாதிரி அன்பிளான்டு தான். பட் ஆனால் டக்குன்னு லேட்டாக பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணோம். ஸோ அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் நம்ம பேச போகிற விஷயம் வேறு. ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு பெரிய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து மனசே கேட்கலங்க. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து ரொம்பவே வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அன்னெசரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டச்சிங்கான விஷயம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப வந்து பயமாகவே இருந்தது. அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் தகுதியான ஆளானே எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க கேட்டதுனாலேயே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் இதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்றதை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன். அந்த நீங்கள் அந்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டோட அம்மா. நானும் வந்து என்ன வேலை செய்கிறேன்னு நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்ம ஃபேமிலி பெருசானதுனால புதுசாக வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் இருக்க பப்ளிக் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் எடு கிட்ஸுன்னு சொல்லுவாங்க, ஆட்டிசம் கிட்ஸு கிளாஸில் வந்து நான் வந்து டீச்சர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஒர்க்கு ஜேர்னியே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் தாங்க. இப்போ தான் ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னையை பொறுத்தளவு எல்லா வேலையுமே எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லா வேலையுமே ஈக்குவல் தான். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட லைஃபுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை பிடிச்சி செய்யலாம். நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த வேலை வந்து கம்மியான வேலையோ பெரிய வேலையோன்னு எப்போவுமே நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இவ்வளோ நாள் செய்யலைன்னா பரவாயில்ல, எதுவுமே லேட் இல்லை, இப்போ இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிசம் கிளாஸில் வந்து இந்த பொசிஷன் ஓப்பன் ஆகிருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது நிஜமாகவே நான் வேண்டான்னு தாங்க சொன்னேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வேலை தேட ஆரம்பிக்கும்போது என்னோடய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிட்ஸுக்கு வந்து நம்ம கிட்ஸ் கிளாஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், அது ரிலேட்டடாக ஏதாவது படிக்கணுன்றது மட்டும் என்னோடய மைண்டில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ப்ரீ ஸ்கூலில் ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸோட ஒர்க் பண்ணுறது நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமோ, நம்மளோட ஃபேமிலிக்கும் அது வந்து எப்படி இருக்கும், அங்கேயும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் இங்கேயும் ப்ரெஷராக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நானே ஒரு அசம்ஷனில் இருந்துக்கிட்டு நான் வேண்டான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னவோ நாங்கள் அப்போ தான் இந்த வீடு மாறி வந்திருந்தோம். இம்மீடியட்டாக எனக்கு வந்து இது ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவும் கிடைக்கவும், சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, அதை நம்ம வந்து கிடைச்ச சான்ஸை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பிடிச்சி நம்ம வந்து அந்த வேலை நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்தாக ஒர்க் பண்ணுறோம். ஜான்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ மே மாதம் 5 மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போ 6 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே சில விஷயங்களை தள்ளி நின்று நம்ம பார்க்கும்போது அது வேறு மாதிரி தெரியும். அதுவே நம்ம பக்கத்தில் போய் அந்த வேலையை செய்யும்போது அதில் இருக்க நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஆர்டிசம் கிளாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வந்து சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்போ ஃபஸ்ட்டு டே போனப்போ எனக்கு பெருசாக அதில் ஒன்றும் புரியலை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஆர்டிசம் கிட்ஸு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானவங்க தான். நம்ம நார்மல் கிட்ஸு ஸ்பெஷல் கிட்ஸுன்னு ஏன் சொல்கிறேன்னா, நார்மல் கிட்ஸை விட அவங்க இன்னுமே வந்து ரொம்ப டேலண்ட் ஆனவங்கங்க. அதனால தான் அவங்கள ஸ்பெஷல் கிட்ஸுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் வச்சுருக்கவங்க பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், இங்கே யூஎஸில் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ கேட்கும்போது யூஎஸ்லேயுமே நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்று இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த பேரண்ட்ஸே வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் என்னையை பொறுத்தளவு என்னென்னா, நீங்களே வந்து
உங்கள் குழந்தைய வெளியில் கொண்டு வரதுக்கு யோசிச்சிங்கன்னா, அப்போ மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் குழந்தைய பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அவங்களும் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணணும். உங்கள் குழந்தைக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணுவீங்க. ஏன்னா வந்து ஒரு அம்மா ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தைய ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து ஒரு குட்டி குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க எவ்வளோ ஏஜாக இருந்தாலுமே அவ்வளோ ஏஜ் வரைக்குமே அவங்கள வந்து குட்டி குழந்த மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்க பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டெப் அவுட் பண்ணணும். நம்மளோட உலகம் வந்து எல்லாரையும் திருத்தி ஒரு நாள் எல்லோரும் நல்லவங்களானதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அப்படி ஒரு நாள் நமக்கு வரவே வராது. ஸோ மற்றவங்கள நீங்கள் வந்து இவங்க இப்படி நினைக்கிறாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்காம நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடுங்க. நான் இப்படி தான், என் குழந்தை பெஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்து வெளியில் வரணும். நீங்கள் நினைக்கலாம் நீ நார்மல் கிட்ஸ் வச்சுருக்க, நீ அதனால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. ஸ்கூலில் என் கூட இருக்க ஒரு 7 பசங்க என் கூட இருக்காங்க. 7 பிள்ளைங்களையும் நான் என்னோடய குழந்தைங்க மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட இருந்த ஒரு கொஞ்ச நாளே வந்து என்னோடய லைஃப்பில் அவ்வளோ ஹாப்பினஸ். எல்லோரும் வந்து ஒரு கூட நிறைய வந்து பூ போட்டால் அவ்வளோ ஹாப்பி ஆகுன்னுவாங்க. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தில் இருக்க மொத்த பூவும் என் மேலே விழுகிற மாதிரி இருக்குது அவங்களோட இருக்கும்போது. இது கேட்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கூட நிறைய இவங்க என்ன ரொம்ப ஓவராக சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். பட் நிஜமாகவே நீங்கள் அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்களோட மொத்த ரொட்டீன்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அவங்க பேசவே மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க பேசுவாங்க, ஒரு குழந்தைங்க பேச மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி, திடீர்னு அக்ரெசிவ் ஆவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே இருக்குங்க. இதுக்கு இடையில உங்கள் மேலே அவங்க காட்டுற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு டீச்சராக தான் போகிறோம். இருந்தால் கூட அவங்க நம்ம முழுசாக நம்பி நம்ம மேலே அவ்வளோ அன்பு வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்க வந்து என்னையை பொறுத்தளவு ரொம்பவே ஸ்பெஷலு. நிறைய பேர் அந்த குழந்தைங்கள வந்து மேபி தெரிஞ்சவங்களோட குழந்தைங்க அப்படி இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், யாருக்கு வேணால் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கலாம். அதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு என்னென்னவோ பேசுவாங்க. என்னையை பொறுத்தளவு அந்த குழந்தைங்க ரொம்ப மூளை வளர்ச்சியோட ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆக்சுவலாக நார்மல் பீப்புள்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து நிறைய பேரை ஹர்ட் பண்ணிவிட்டு தப்பான விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸு எவ்வளவோ பெஸ்ட்டுங்க. இனிமே நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்கள நீங்கள் பாவமாலாம் பார்க்க வேண்டாம். உங்களோட ஈக்குவல் ஒரு மனுஷனாக பார்த்து அவங்க கூட பழக ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸோட குழந்தைங்க அவங்களோட வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்லேயுமே நிறைய மாற்றங்கள் வரும். உங்கள் குழந்தைங்கள வளர்க்குறதுல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, நீ என்னடா என்னைய நினைக்கிறது, எனக்கு தெரியும் நான் யார், என் குழந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் நம்ம அப்படி நினச்சி நம்ம வாழ ஆரம்பிக்கணுங்க. ஸோ அதனால் வந்து ஜாலியாக அவங்க குழந்தைய எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க. என்ன பார்ட்டி நடந்தாலும் கூட்டிகிட்டு போங்க, என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் கூட்டிகிட்டு போங்க. ஒரு 10 நாள் பார்ப்பாங்களா, 100 நாள் பார்ப்பாங்களா, ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட உங்களை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். அவங்க பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போக போக உங்கள் குழந்தைங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். உங்கள் லைஃப்லையுமே ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் வருங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்துடக்கூடாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ என்ன மாதிரி குழந்தை பிறந்திருந்தாலுமே அது நம்ம குழந்தை. ஸோ அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிற நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. லைஃப்பில் எல்லா நாளும் எல்லா நிமிஷமும் எல்லா நொடியும் வந்து நம்மளோட ஹாப்பினஸை நம்ம தாங்க கொண்டு வரணும். யாரும் நமக்காக மெனக்கட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்டெப்த்தாக வந்து ஸ்பெஷல் கிட்ஸை பற்றி தெரியாதுங்க. நான் என் கிட்ட வேலை செய்கிற ஒரு 7 பேரை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அவங்கள பற்றி ஸ்டடீஸ்லாம் பண்ணி தான் நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நான் இதை பேசுகிறேன். ஒரு பேரண்ட்டாக என்னோடய சைடு வந்து என்னன்னு நான் சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்க முடியாது. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களாம் என்னோடய ஃபேமிலின்றதுனால உங்கள்கிட்ட உரிமையாக கேட்க முடியும்.
நீங்கள் உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும். நீங்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கடவுள் வேறு ஒரு விஷயத்துக்கு உங்களை ஒதுக்கி வச்சுருவாருங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இதில் நம்ம இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நாளைக்கே ஏதாவது நடந்ததுன்னா யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை வந்து நம்ம நல்லபடியாக வாழணும், நம்மளும் வாழணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். நான் எனக்கு அவ்வளோவா தெரியாத விஷயத்தை பற்றி நான் எனக்கு பேசினேன். ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்தால் ரொம்ப சாரி. இந்த வீடியோ வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் வச்சுருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது கீழே போடுங்க. ஸோ மேபி வேறு ஒரு பேரண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை பார்த்துக்கிட்டு இருக்க மற்றவங்களுக்கெலாம் அது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இந்த டே ஃபுல்லாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வந்து கொஞ்சம் இந்த குழந்தைங்களோட அந்த ஃபெட்னா ஒரு தமிழ் இதில் வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கான கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் ஃப்ரெண்டு வீட்டில் போய் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு வந்தோம். முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கிரிக்கெட்லாம் விளையாட போகிறேன்னு சொன்னாங்க. பார்த்தா அது கேன்சல் ஆகிடுச்சு. சரி, கிரிக்கெட் போகிற மொத்த டீமையும் வந்து நம்ம வீட்டில் இறக்கியாச்சு. அப்படி தான் வந்து இன்றைக்கி ஒரு தோசை பார்ட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் வெளியில் பேய் காற்றடிக்குது, கொஞ்சம் குளிரும் ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம என்றைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம், எதுவாக இருந்தாலும் நம்ம நினச்சதை நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிக்கன் குருமா வச்சேன். ஹஸ்பண்ட் வந்து உள்ளி வடை பண்ணாங்க, அந்த கேரளா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ருக்காங்களாம். ஸோ அதனால் திடீர்னு அந்த ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் குருமா வச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் பண்ண உள்ளி வடையோட ரெசிபியும் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக வந்து கொஞ்சம் பேருக்காக சொல்கிறேன். என்னோடய அம்மாவோட சேனல்லையும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவோட சேனல் நேமு வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடய வீடியோஸும் நான் தான் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணுவேன். அம்மா வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, ஸோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அம்மா சேனல் லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் யூஎஸில் வந்து உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸு எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. ஒரு 13 வருஷத்தோட 12 வருஷத்தோட கதையை நம்ம பேசணும். ஸோ அவ்வளோ பெரிய கதை. இதில் வந்து நிறைய நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணி அது ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். மேபி இப்போ புதுசாக வரவங்க இல்லை ஆல்ரெடி வந்தவங்க இதே மாதிரி தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம தனியாக பார்க்கலாம். நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருந்தோம். சுதீக்ஷாவும் கீதிகாவும் இந்த பெயிண்டிங் வந்து புதுசாக வாங்கி கொடுத்தேன். அது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம். அது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு வடையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்டை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சமைக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக சமைப்பாங்க. இப்போ எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி க்ளீனிங்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த நீட்டாகிடுவாங்க. ஆல்ரெடி நான் ஏதாவது கழிச்சு வச்சுருந்தா கூட அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக சமைக்கிறதுனால நமக்கு கவலை கிடையாது. என்ன சமைச்சாலும் ஓகே சமைங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். ஏன்னா கிச்சனை திருப்பி திருப்பி மெஸ்ஸி ஆக்குனாங்கன்னா நமக்கு கிச்சனுக்குள்ளே விடுறதுக்கு பயமாக இருக்கும். பட் இவங்க வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்குவாங்க. ஹாய் 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 ஹாய். டேய் என்னடா முன்னாடி தோசைக்கு நிற்கிறீங்களா? தோசை நல்லா வருதா? என்னங்க தலைவரே, ஓரளவுக்கு தோசை வருது போலயே நல்லா. என்னப்பா என்னடா
என்னடா தங்கம்? சுதிக்ஷா நல்லா வச்சு தோசை எல்லாம் வாங்க நட்டாஷா. ஏய் இதுக்குள்ள ஒரு மின்ட் கவர் இருந்துச்சு இல்ல போட சொன்னீங்க போட்டேன் எல்லாரும் போடுறீங்க. ஒரு சட்டினியை அரைக்கிறது எப்படி ஷோ பண்றாங்க. டீ போட சொல்றாங்க. என்னடா டீயா? என்னடா டின்னரே சாப்பிடல இன்னும். இப்ப வச்சாதான் டீ வந்து நைட் ரெடி ஆகும். அது வாஸ்தவமான பேச்சு. விஜயாக்கா ஹாய் சொல்லுங்க விஜயாக்கா. ஹாய். வெளிய லைட் எங்கடா இருக்கு? இன்னைக்கு சாட்டர்டேவா? சாட்டர்டே அன்னைக்கு யாரும் முட்டை தோசை போடுறது? ரொம்ப அழுத்துறீங்க தண்ணி ஊற்றி விடப்போ அப்ப தள்ளி நின்று வெளிச்சம் வர்ற மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டோங்க. ஃபுல் டயர்டாக ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து இதில் 2 தோசையாக ஊற்றுனாங்க. அப்புறம் எங்களுக்கெலாம் ஜென்ட்ஸ் தான் ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தாங்க, குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தோம், அவங்க சாப்பிட்டாங்க. குழந்தைங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ்னாவே நாங்கள் வந்து 2 மாதம் லீவ் மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இவங்கெல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சாம்பார், பீனட் சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டோம். நம்ம அந்த வடையும் வச்சு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் நிறைய வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, லைவாக வந்து அங்கே எப்படி இருந்ததோ அந்த சவுண்டோடையே விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. முட்டை தோசை யாரா சாப்பிடுறது? முட்டை தோசை, how do you like முட்டை தோசை? I don't like it. You don't like it? Why? This is not even eating. Where is your plate, da? No, I finished. So soon? Tanya, where is your plate? No, you have to eat more. என்னடா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.